ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேவை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஸோ அதை எப்படி பார்க்குறது, ஸோ அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிஎஃப்ன்ற ஒரு அமௌண்ட் எவ்ரி மந்த் பிடிப்பாங்க. ஸோ எவ்ரி மந்த் குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு பிடிக்கிறத உங்களுக்கு மெசேஜ் வரும். பட் இன்றைக்கி டேட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை 3 நாளில் நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் பிஎஃப் பாஸ்புக்கோட அஃபிஷியல் பேஜ். ஸோ இதில் தான் போய் நம்ம பாஸ்புக்கை செக் பண்ண போகிறோம். நான் இந்த போர்ட்டலுக்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இங்கே வந்து பாருங்கள், உங்கள் யூஏஎன் நம்பர் அதை வந்து என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு அது கேப்சா கொடுத்து நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு உங்கள் யூஏஎன் நம்பரே தெரியலன்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் யூடியூப்பில் 2 வீடியோ போட்டிருப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் யுவர் யூஏஎன் நம்பர் அப்படின்னு போட்டிருப்பேன். அதாவது உங்கள் யூஏஎன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்று போட்டிருப்பேன். அந்த கண்டுபிடிச்ச யூஏஎனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போது உங்கள் யூஏஎன் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ண சொல்லவே நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் இங்கே போடுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை அப்படியே கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா செலக்ட் மெம்பர் ஐடின்னு இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை செலக்ட் பண்ண சொல்ல ஸோ உங்களுக்கான மெம்பர் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். இந்த மெம்பர் ஐடினா ஒன்றும் இல்லை, நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அத்தனை கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஐடின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெம்பர் ஐடி தான் ஒன்று ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனி தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெம்பர் ஐடியில் இந்த ஒன்று தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷோ ஆகுது. பிகாஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். இதில் உங்களுக்கு எந்த கம்பெனி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், வியூ பாஸ்புக் அப்படின்ட்டு அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட பிஎஃப் பாஸ்புக். இந்த பாஸ்புக்கை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டவுன்லோட் பாஸ்புக்குன்னு இருக்குது. இது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ நீங்கள் டெஸ்க்டாப்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், வேஜ் மந்த்து, அதாவது எவ்ரி மந்த்து வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பிஎஃப் சைட்லேருந்து போடுறாங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ஷேர் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்ரி மந்த்து அவங்களும் உங்களுக்கு எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா பென்ஷன் கான்ட்ரிபியூஷன், ஸோ ஈச் மந்த் எவ்வளோ உங்களுக்கு பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்கே வித்ட்ராவல்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து வித்ட்ராவல்ஸ் வந்து 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஷேர், இன்னொன்று வந்து எம்ப்ளாயி ஷேர். அதாவது வித்ட்ராவல்ஸ்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்கீங்க அந்த டீட்டெயிலை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயி ஷேர்லேருந்து தான் உங்களால் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை 3 நாளில் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து சில ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 3 நாளில் உங்களால் வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா என்னோடய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வில் see you next video. Bye.